ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் ஆரி ப்ளவுஸோட டுட்டோரியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆரி ஃப்ரேம் நான் வந்து 18 இன்ச் எடுத்திருக்கேங்க. ப்ளவுஸோட பேக் நெக் போடுறதுக்கெலாம் நீங்கள் 18 இன்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணுமோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரேமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ண தெரில அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆரி பிகினர் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் எல்லாமே. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக் நெக் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கீழே இருக்கிற இடத்துல தான் வந்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக நான் இப்போ பண்ணிகிட்ருக்க மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் இப்போ இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் நல்லா டைட் ஆகிடும். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃப்ரேமில் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். இந்த ஃப்ரேமில் நல்லா உட்காந்தால் தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் போட்டு முடிக்கும்போது உங்களுக்கு டிசைன் வந்து நீங்கள் போட்ட மாதிரியே அதே பர்ஃபெக்ஷனோடு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரூ வந்து கழட்டிடக்கூடாது. கொஞ்சமாக எட்ஜில் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா பக்கமும் இழுத்து விட்ட உடனே ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே ஆரியில் வந்துட்டு இப்போ நம்ம செயின் ஸ்டிச் தாங்க போட போகிறோம். பேசிக்காக நம்ம இந்த செயின் ஸ்டிச்சில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ளவுஸாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். ஹெவியான ப்ளவுஸஸ்க்கு எல்லாமே ஒரு 4 to 5 லைன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து நம்பர் 14 நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஜரி வந்து A1 ஜரி த்ரெட் நான் வந்து எடுத்திருக்கேங்க. இதை வந்து எப்படி நாட் போடலான்னு பார்க்கலாம். சின்ன நாட்டாக போட்டிங்க அப்படின்னா நம்ம நீடில் உள்ளே விடும்போது நாட் வந்து வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஹெவியான நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கரெக்டாக ஸ்டிச்சிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப இல்லை, கரெக்டாக 1/4 இன்ச் மட்டும் தள்ளி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கிறதுனால நான் வந்து 1/4 இன்ச் தள்ளி போட்டிருக்கேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக அப்படியே செயின் போட்டு வரக்கூடாது. நம்ம போடுற டைரெக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிட்டு அங்கே ஒரு குட்டியாக இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க. சப்போஸ் அந்த நாட் நம்ம எவ்வளோ பெருசாக போட்டிருந்து வெளியே பிடுங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி லாக் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து வெளியே வராது. இது வந்து ஆரம்பிக்கும் போது மட்டும் அப்படின்னு சொல்ல வரலங்க. நீங்கள் வந்து புட்டாஸ்லாம் போடுறீங்கள்ல பேக் நெக்கில், ஹேண்டில், அப்பையும் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பண்ணும்போது ஏதோ ஒன்று கட் ஆனுச்சுன்னா கூட இன்னொன்றுக்கு நம்ம லாக் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து கட் ஆகாது. எந்த ஒரு புது டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. நல்லா தான் லாக் பண்ணியிருந்தேன் ஆனால் கழண்டுருச்சு, பிடுங்கிடுச்சு, எப்படி பிடுங்குச்சின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டிசைனை புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ரிவர்ஸ்டாக போயிட்டு ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நான் வந்து 3 செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் அடுத்து வந்து ட்ராப் பீட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த டிசைனுக்கு. நான் நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் மெஷின் த்ரெட்லேயும் இதை போட்டுக்கலாம். நான் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணுறதுனால நைலான் த்ரெட் வந்து எடுத்துருக்கேங்க. த்ரெட்டு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதனால் நான் போடுற மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டை நல்லா பெருசாக எடுத்துக்கிட்டு 2ஆக பண்ணி இவ்வளோ பெருசுக்கு அட்லீஸ்ட் முடிச்சு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து பிடுங்கிட்டு வராமல் இருக்கும். நான் வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன் ட்ராப் பீட் போடுறதுக்காக. அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து பேக் சைடில் திருப்பிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே காமன். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து ட்ராப் பீடு வந்து நான் 4 mm எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஜிக்ஸாக் மாதிரி போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் பீட் போட்டேன். அடுத்து ஒரு குட்டியாக லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்ராப் பீட் போடுறேன்.
மறுபடியும் அந்த இடத்துலயே குட்டியாக ஒரு லாக் போடுறேன். நீங்கள் வந்து லாக் போடாமையும் போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இதே அளவு பர்ஃபெக்ஷன் வந்து அதில் கிடைக்காது. நீங்கள் குட்டி குட்டியாக ஒரு லாக் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த பீடு வந்து உங்களுக்கு எங்கேயுமே நகராமல் இருக்கும். நகராமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதோட கேப்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு ஃபிட்டிங் குந்தன் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது ஃப்ரேம் குந்தன் க்ளூ வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி. அதையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து போடுங்க. அப்போ தான் வந்து அந்த பீட் வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் இருக்கும். மூவ் ஆகாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லூஸ்னஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு குட்டி குட்டி லாக்ஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சென்டரில் வந்து நான் ஃப்ரேம் குந்தன் இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டேங்க. எப்படி க்ளூ வச்சு நான் போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்களா, ட்ராப் பீடு, அதுக்கு வந்து ஒரு 3 mm பீடும் ஒரு 2 mm பீடும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 mm வச்சுட்டு அப்புறம் ஒரு 3 வச்சுட்டு லாக் போடணும். அதே மாதிரி இந்த லாக் போடுறது எல்லாமே உள்ளு சைடு பார்த்த மாதிரி போடுங்க. வெளியில் பார்த்த மாதிரி லாக் இருக்க வேண்டாம். வெளி சைடு பார்த்த மாதிரி லாக் இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. இப்போ அடுத்து வந்து நான் புட்டா தான் வைக்க போகிறேன். இந்த புட்டாஸ் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படின்னா எவ்ரி 2 இன்ச் அப்படி இல்லைன்னா 3 இன்ச் அந்த மாதிரி தான் மெஷர் பண்ணுவேன். ஒரு இதுக்கும் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச் அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி தான் நான் போடுவேன். கீழே வந்து நம்ம ப்ளவுஸில் டாட்லாம் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டை நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து புட்டா வைக்கக்கூடாது. நான் இங்கே ஒரு டேப் பக்கத்தில் ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் டாட்ஸ் வச்சிடக்கூடாது. ஏன்னா புட்டா வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். அதனால் பிடிக்கிறதுனால அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா உள்ளே மறைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் ஹெவியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு புட்டா வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 இன்ச்சஸ்க்கும் ஒரு புட்டா வைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வச்சுட்டிங்க. அந்த ஒரு லைன் எதுக்கு நேராக வைக்கிறோம் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வைங்க. அடுத்து மறுபடியும் கொஞ்சம் தூரத்தில் 2 இன்ச் தள்ளி நீங்கள் வைங்க. இங்கே பாருங்கள், நான் டேப் வச்சுருக்கேன் பாருங்களேன். கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு சென்டரில் தான் டேப் வச்சுருக்கேன். வச்சுட்டு 2 இன்ச் 4 6 அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி சைடில் போகும்போது 2 இன்ச் தள்ளிட்டு அந்தந்த சென்டருக்காக பார்த்து நான் ஒரு டாட்ஸ் வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட்ஸ் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் புட்டாஸ் பொறுத்த வரலுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் புட்டாஸ்க்குமே இதையே தான் எடுத்திருக்கேன். ட்ராப் பீடு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு 3 mm மட்டும் நான் எடுத்திருக்கேன். கீழே 3 mm வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த ஃப்ரேம் குந்தன் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். B7000 க்ளூ தான் நான் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன். இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது ஒரு லைன் மாதிரி ஒரு லேயர் மாதிரி வரும். அந்த லேயரை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கம்மை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டு அடுத்த பக்கம் போகும்போது நம்ம விரலால் நம்ம ஃபிங்கரால் இப்படி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேயர் வந்து கண்டிப்பாக போயிடும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப கிளியராக வந்து எப்படி B7000 க்ளூ ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். B7000 க்ளூ வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது வந்து சீக்கிரமாகவே ஸ்டிக் ஆகிடும். இது வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் சீக்கிரமாக இது யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நான் 2 க்ளூவுமே யூஸ் பண்ணுவேன். 2மே எனக்கு வந்து நல்லாயிருக்கும். B7000 பொறுத்த வரைக்கும் அந்த குட்டியாக ஒரு லேயர் மட்டும் வரும். அது ஒன்று மட்டும்தான். அதையும் நம்ம வந்து நம்மளோட விரலால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் லுக். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் வந்து ஹேண்டுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேம் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஹேண்டில் வந்து பார்டர் இருந்தது, அதனால் பார்டரை ஹைலைட் பண்ணுற மாதிரி
கீழேயும் பார்டருக்கு மேலேயும் இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு பேக்கில் என்ன புட்டாஸ் யூஸ் பண்ணியிருந்தேனோ அதை வந்து ஹேண்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். லுக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாரீ வந்து அந்த ஒரு மாதிரி மைல்டு எல்லோ க்ரீன் அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருந்தது. அதனால் நான் அந்த ஃபிட்டிங் குந்தனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஃப்ரேம் குந்தனை. இந்த ப்ளவுஸுக்கு 1350 நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.